السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العظيم. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான நபிமார்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய இந்த சபையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். அவர்களுடைய வரலாறில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்குரிய முன்மாதிரி இருக்கிறது என்பதையும் குர்ஆன் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகள் மகான ஹதீஸன் யுஃப்தரா, அது இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் கிடையாது, வெறும் பொய்யான சம்பவங்கள் எதுவும் கிடையாது. உண்மையான நிகழ்வுகளைத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டி, அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்களும் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிமார்களுடைய வரலாறை படிப்பது, அதை விளங்குவது நம்முடைய ஈமானுடைய புத்துணர்ச்சிக்கு, நம்முடைய உள்ளத்தினுடைய பரிசுத்தத்திற்கு அந்த நபிமார்களுடைய வரலாறை விளங்குவது ஒரு காரணமாக இருக்கிறது. நபிமார்கள் என்று பார்க்கும் பொழுது பனி இஸ்ரவேலர்களில் வந்த நிறைய நபிமார்களை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த பனி இஸ்ராயீல்கள் என்றால் யார், எந்த பின்னணியில் உருவானவர்கள், இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆன்ல அடிக்கடி யா பனி இஸ்ராயில், யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில் என்ற பேர்ல ஒரு சூறாவே இருக்குது. இவங்க யாரு, இஸ்ரவேலர்கள் என்றால் யார், இந்த இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் அருட்கொடைகளை கொடுத்தான், அவங்க எப்படியெல்லாம் அதுக்கு மாறு செய்தாங்க, என்னென்ன சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், இதையும் நாம விளங்கிட்டு இந்த வரலாறுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் இந்த வரலாறை புரிந்து கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மகன். மூத்த மகனார் பேர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இளைய மகனார் பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேருக்கும் மத்தியில வயது 13 வயது வித்தியாசம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 13 வருஷத்துக்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி பிறந்தார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் நபியும் பிறந்து விட்டார்கள். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் அப்துல்லா என்ற அர்த்தம், அல்லாஹ்வின் அடியார். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் பனி இஸ்ராயீல்கள் என்று நாம் சொல்கிறோம். இப்ப பனு இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் இவர்கள் தான். இந்த பனு இஸ்ராயீல்களில் தான் அல்லாஹ் அநேகமான நபிமார்களை, ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த பனி இஸ்ரவேலர்களில் வந்தவர்கள் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களில் வந்தவர்கள் தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இடைவெளி கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இருக்கிறது.
அந்த 400 வருடங்களிலே இந்த பனி இஸ்ரவேலர்கள் பல்கி பெருகி விட்டார்கள். ஒரு பெரிய ஒரு கூட்டமாக மாறிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை குர்ஆன் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறதோ அது மாதிரி வேற எந்த நபியினுடைய சம்பவமும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. எந்த அளவுக்குன்னா அறிஞர்கள் சொல்வார்கள், காதல் குர்ஆனு ஐயக்கூன மூசா அப்படின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் முழுவதுமே மூசாவாக ஆகிவிட்டதை போன்று தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து, சிறுபிராயத்திலிருந்து, பால்குடி பருவத்திலிருந்து, வாலிப பருவத்திலிருந்து, திருமணம் செய்து கொண்டது, நபித்துவம் கிடைத்தது, ஃபிரௌனிடத்தில் போய் பிரச்சாரம் செய்தது, ஃபிரௌனை எதிர்த்து போராடியது, ஃபிரௌனுக்கு தன்னுடைய அற்புதங்களை அவர்கள் காட்டியது, தங்களுடைய கூட்டத்தாருடன் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள், அந்த கூட்டத்தார் பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்க, அல்லாஹ்வை சந்திக்க போனது, தூர் சீனா மலைக்கு போனது, வேதத்தை வாங்கி வந்தது, இப்படி பல்வேறு சம்பவங்களை குர்ஆன் விலாவாரியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட விதம், 2 பேரும் எப்படி இந்த தாவத்தை, இந்த பிரச்சாரத்தை எடுத்து சென்றார்கள், இந்த செய்திகள் எல்லாம் விலாவாரியாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் முழுவதும் சூரத்துல் கஸஸ் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான். சரித்திரங்கள் என்ற அர்த்தம். அந்த கஸஸ் உடைய சூறாவினுடைய ஆரம்பத்திலிருந்து பெரும்பாலான பகுதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிற வரைக்கும் உள்ள செய்திகளை விலாவாரியாக அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அவ்வளவு ஒரு அந்தஸ்துடைய ஒரு மகத்தான நபி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஒரு பாதிக்கப்பட்ட சமூகத்தின் குரலாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அநியாயத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்து கொண்டிருந்த, ஒரு அட்டூழியம் புரிந்து கொண்டிருந்த ஒரு அரசன், எல்லாமே தனக்குத்தான் உரித்தானது என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு பயங்கரமான சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரிக்கு முன்னாடி சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள், அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்துரைத்தார்கள். அந்த பனி இஸ்ரவேலர்கள் என்ற அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தின் குரலாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அந்த சமுதாயத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். ஏகத்துவத்தை எடுத்துரைத்தார்கள், சமுதாயத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள், அநியாயத்திலிருந்து மக்களை பாதுகாத்தார்கள். இவ்வளவு மகத்தான சேவை புரிந்தவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பமாகிறது? இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிரௌன் என்றால் யார்? நம்ம ஃபிரௌன் சொல்லி அடிக்கடி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவன் என்று வாதிட்டவன், கடைசியில் ஒன்றுமில்லாமல் அழிந்து போனவன். சர்வாதிகாரிகளுடைய வரலாறு எல்லாமே இப்படித்தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வும் விட்டுக்கிட்டே இருப்பான், உடனே அவங்கள பிடிக்க மாட்டான். வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன், அல்லாஹ் அவங்களை விட்டு வைப்பதாக சொல்கிறான். அவர்களுடைய வரம்பு மீறல்கள், அவங்களுடைய அநியாயங்கள், அதுல அல்லாஹ் அவங்கள விட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். அவர்களும் வரம்பு மீறிக்கொண்டே போவார்கள். ஒரு எல்லையை தாண்டும் பொழுது அல்லாஹ் அவர்களை பிடிப்பான், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாம போயிடும். அப்படித்தான் அந்த ஃபிரௌன் என்ற அந்த சர்வாதிகாரி பிடிக்கப்பட்டான். ஃபிரௌன் நாயகம் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த ஃபிரௌன் 2ஆம் ராம்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய வலீத் இப்னு முஸாப் என்ற பெயரை உடைய ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலர். ஃபிரௌன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் எல்லாம் சூரிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்று தங்களை நினைத்துக் கொள்வார்கள். சூரியனிலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அப்ப நாங்க கடவுளுக்கு ஒப்பானவங்க, அந்த கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலத்துல எகிப்துல 2 வம்சம் தான் இருந்தது. ஒன்று கிபித்திகள் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ குடிமக்கள், 2வது இந்த பாலஸ்தீனத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்த பனி இஸ்ரவேலர்கள். பனி இஸ்ரவேலர்களுடைய அவர்களுடைய மூதாதையர்களுடைய ஊர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர். அந்த ஊரிலிருந்து குடிவேறி எகிப்துக்கு வந்தாங்க, மிஸ்ருக்கு வந்தாங்க. மிஸ்ர்ல கிபித்திகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வம்சம் இருந்தது. அந்த வம்சம் எப்படிப்பட்டவங்கன்னா, தங்களுடைய குலத்தை மிக உயர்வான்னு நினைப்பாங்க. நாங்க உயர் ஜாதி, மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு அடிபணிந்து தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம்.
அவர்கள் தங்களுடைய மன்னர்களுக்கு ஃபிரௌன் என்று பெயர் வைப்பார்கள். ஃபிரௌன் என்றால் சூரியனிலிருந்து பிரிந்து வந்தவன், அதாவது எங்களுடைய கடவுள் அவதாரம் என்று அவர்கள் நம்புவார்கள் அவனை. அந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிரௌன். நிறைய ஃபராயினாக்கள் வந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல வந்த ஃபிரௌன் இருக்கிறானே ரொம்ப கொடுங்கோலனாக இருந்தான். வரலாறிலே தஃப்சீரிலே சொல்லப்படுகிறது, அவனுடைய வயது ரொம்ப நீளமாக இருந்தது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிறைய வயதை கொடுத்திருந்தான். படை பலங்கள் நிறைய இருந்துச்சு அவனுக்கு. மற்ற ஃபிரௌன்களை விட இவனுக்கு கிடைச்ச படை பலங்கள் ரொம்ப நிறைய இருந்தது. அதே மாதிரி இவனுடைய நல்ல ஆரோக்கியமுடையவனாகவும் இருந்தான். அதனால இவனுக்கு ஒரு பெருமை, எல்லாரும் என்னை எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், எனக்கு வழிபடணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பெருமை இருந்தது. மக்கள் எல்லாம் அவனுக்கு வணங்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் தான் அவன் அதிகமாக ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உடையவன். இந்த ஃபிரௌன் இருக்கிறானா இல்லையா, ஜோதிடர்கள் குறி சொல்றவங்க சொன்னதை அப்படியே நம்பிடுவான். அப்போ சில நேரத்தில் சில ஜோதிடர்கள் அவனுக்கு ஒரு சொன்னாங்க, உனக்கு உன்னுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரப்போகுவதை போன்று தெரிகிறது. பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம யாரை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பனி இஸ்ரவேலர்களுடைய குடும்பத்திலிருந்து உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகுது. சில வரலாறு இப்படியும் தஃப்சீரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கனவு பார்க்கிறான். ஃபிரௌனுக்கு கனவு காணப்படுகிறது. அந்த கனவுல என்ன பார்க்கிறான், பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி வருகிறது. அந்த நெருப்பு எகிப்தை நோக்கி மிஸ்ருக்கு அங்க இருக்கக்கூடிய கிபித்திகளினுடைய வீடுகளை எல்லாம் எரித்து விடுகிறது. ஆனா பனி இஸ்ரவேலர்களுடைய வீடுகளை எதுவும் செய்யவில்லை. அப்ப இவன் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறான். இப்படி ஒரு நான் கனவு கண்டேன், இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? அப்ப சொல்லப்பட்டது, உன்னுடைய ஆட்சி முடிய போகிறது. பாலஸ்தீனத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்த பனி இஸ்ரவேலர்களினுடைய ஒரு நபரால் உன்னுடைய ஆட்சி பறிபோக போகிறது என்று அவன் சொன்னப்பட்டவுடன், இப்ப ஏற்கனவே பனி இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்கிறாங்க, அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த கிபித்திகளினுடைய வேலைகள் செய்வதற்குத்தான் பனி இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு கூட பிரமிடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் பார்த்திருப்பீங்க. எகிப்துல இருக்கக்கூடிய பிரமிடுகள் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த பிரமிடுகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் பல டன் பாரமான கற்கள். இவ்வளவு பாரமான கற்கள் எப்படி அந்த காலத்துல தூக்கி, கிரேன் இல்லாத காலத்துல தூக்கி எவ்வளவு பெரிய கட்டடங்கள் எப்படி கட்டப்பட்டது என்று நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் செய்தார்கள். இந்த பனி இஸ்ரவேலர்களை வைத்து வேலை வாங்கினவன், அவர்களை கொத்தடிமைகளாக வைத்து தன்னுடைய கட்டிடங்கள் கட்டுவதற்கும், தன்னுடைய நகரங்களை புனரமைப்பதற்கும், தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கும் அந்த பனி இஸ்ரவேலர்களை ஃபிரௌன் அடிமைப்படுத்தி இருந்தான். அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பெரிய எகிப்தினுடைய ஒரு பெரிய ஒரு நாகரீக நகரத்தை உருவாக்க முடிந்தது. இவ்வளவு பெரிய ஒரு நாகரீகமான நகரம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய மனிதர்களுடைய உழைப்பு அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பனி இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். இந்த அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய வம்சத்திலிருந்து என்னுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் ஃபிரௌன் என்ன பார்க்கிறான், இந்த வம்சத்தை தலை தூக்க விடக்கூடாது, இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய வம்சத்தை தலை தூக்க விடக்கூடாது. உடனே உத்தரவு போட்டான். இதுல பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் கொன்று போட்டு விட வேண்டும். இந்த பிள்ளைகள் பிறக்கிறது இந்த வம்சத்துல பிறக்கக்கூடிய என்ன நம்முடைய அடிமைகள் தான், யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. இந்த பிள்ளைகளை கொலை செய்தால் யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்ப அவன் உத்தரவு போட்டான், பனி இஸ்ரவேலர்களில் எந்த பெண்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்களோ அவங்கள குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஃபிரௌனுடைய ஆட்கள், அவனுடைய இராணுவம் பனி இஸ்ரவேலர்களுடைய வீடுகளில் புகுந்து தேடுவாங்க. பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த பெண்களை குறிப்பெடுத்துக் கொள்வாங்க. குழந்தை பிறந்தது என்று தெரிந்தவுடன் அது ஆண் குழந்தையாக இருந்தால் உடனே அந்த குழந்தையை அங்கே கொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யுகத்திலூன அப்னாஅக்கும் வயஸ்தஹயூன நிசாஅக்கும். உங்களுடைய ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் அவங்க கொலை செய்வார்கள், பெண் குழந்தைகளை விட்டு வைத்து விடுவார்கள். இந்த இடத்துல குர்ஆனுடைய ஒரு வாசகத்தை விளங்கி கொள்ளணும். குர்ஆன்ல சொல்லும் பொழுது யுகத்திலூன அல்லது யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹயூன பனாத்திக்கும், பெண் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, பெண் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, பெண்கள் நிசாஅக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது.
முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுவாங்க, குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், பெண் பிள்ளைகளை அவன் விட்டு வைக்கிறாங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகள் மீது பாசமா இருக்கணும், அதுக்காக வேண்டி அவன் விட்டு வைக்கல. இந்த பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி பெரிய பிள்ளைங்களாகி பெண்களானதற்கு பிறகு தங்களுக்கு வேலை செய்யறதுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை விட்டு வைக்க சொல்றான். ஆண் குழந்தைகளை விட்டு விடுகிறார்கள், பெண் குழந்தைகள் என்று சொல்லாமல் பெண்கள் என்ற வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. அப்ப பிள்ளைகள் என்பதற்காக வேண்டி விட்டு வைக்கவில்லை. இந்த பெண்கள் நாளைக்கு வயசானதற்கு பிறகு அவங்களுடைய வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப அந்த அந்த குழந்தைகளை அவன் கொலை செய்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாறிலே எழுதப்படுகிறது, ஒரு பெண் குழந்தை கர்ப்பம் தரித்து விட்டாள் என்று தெரிந்து விட்டாலே அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கப்படும். சில நேரத்தில் ஒரு பெண்ணை அப்படியே அந்த மேலே ஏற்றி வைத்து காலை வெட்டப்படும், வெட்டி கீழே ஒரு கம்பை கொடுக்கப்படும். அந்த பெண் தன் வயிற்றின் மூலமாக அந்த கம்புல போய் விழுவாள், அதன் மூலமாக அவளுடைய கற்பம் களையும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஃபிரௌனை பத்தி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்கிறான், ஓ ஃபிர்அவுன தில் அவுதாத். ஃபிரௌனுடைய அந்த அக்கிரமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஓ ஃபிர்அவுன தில் அவுதாத், அவன் வததுகள் உடையவன், ஆணிகளை உடையவன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆணிகள் உடையவன் என்றால் என்ன? யாரையாவது அவன் தண்டிக்கணும்னு நினைச்சா அந்த மனிதனை பிடிச்சு ஒரு ஆணியை அந்த சுவரிலே வைத்து அவனுடைய கையிலும் காலிலும் கட்டி அப்படியே வெயில போட்டுருவான். ஆணியை அடித்து கையையும் காலையும் அவனை நிர்வாணப்படுத்தி கையையும் காலையும் அந்த ஆணியிலே கட்டி அப்படி வெயில போட்டு சாகடித்து விடுவான். அவ்வளவு பயங்கரமான கொடுங்கோலன் தான் இந்த ஃபிரௌன். அப்ப அந்த கொடூரத்தினுடைய உச்சகட்டம் தான் அந்த பிள்ளைகளை கொலை செய்யணும். ஈவு இரக்கம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அந்த ஃபிரௌனுடைய ஆட்சியை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டு கொண்டே இருந்தன. இது தொடர்ச்சியாக ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயம் இல்லை, பல வருடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப எத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவன் கொண்டிருப்பான் என்று நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிறலாம். இப்போ அவனுடைய அதிகாரிகள் சொல்றாங்க, ஃபிரௌனுடைய அதிகாரிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படியே நீங்க அந்த பிள்ளையெல்லாம் கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இப்ப நம்ம இவங்களை வச்சுதான் வேலை வாங்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய கட்டிட வேலை, ஊருடைய வேலை எல்லாம் இவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளையெல்லாம் நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னா இனி பிற்காலத்தில் நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்காம போயிடும். அதனால கொஞ்சம் சலுகை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதிகாரிகள். அப்ப அவன் ஒரு சலுகை கொடுத்தான். ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெட்டப்படாது, இன்னொரு வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வெட்டப்படும். மாறி மாறி அவனுடைய சலுகை. இந்த வருஷம் 2026 வச்சுக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு, இந்த வருஷம் எத்தனை பிள்ளைகள் பிறகுதோ அதை விட்டுருவோம், 2027 பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொலை செஞ்சிருவோம். இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வருஷம் முன்னாடி பிறக்கிறாங்க. குழந்தைகள் வெட்டப்படக்கூடாது என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த வருஷத்துல பிறந்தவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். எந்த வருஷம் குழந்தைகள் வெட்டப்பட வேண்டிய வருஷமோ அந்த வருஷத்தில் பிறந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. தாய் பயந்து பயந்து இருக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பயம் இல்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூத்த சகோதரர், ஒரு வருஷம் மூத்தவர்கள். 2 பேரும் நபி தான், 2 பேரும் அல்லாஹ்வுடைய நபியா தான் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், ரசூல்ல உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் தஆலா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஅஸ்பஹத் ஃபுஆது உம்மி மூசா ஃபாரிகா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயினுடைய உள்ளம் அப்படியே கொதிக்கிறது. என்ன ஆகுமோ என் பிள்ளைக்கு, பிள்ளை பிறந்துருச்சு, ஏன்னா இந்த பிள்ளையினுடைய சப்தம் வெளியே கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னா ஃபிரௌனுடைய ஆட்கள் வந்துருவாங்க, பிள்ளையை தூக்கிட்டு போயிடுவாங்க. இனி என் பிள்ளை அவ்வளவுதான். ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய மனது, எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன் காதத் லதுபதி பிஹி லௌலா அரபத்னா அலா கல்பிஹா லிதகூன மினல் முஃமினீன். அந்த உள்ளத்துல இருந்த அந்த பயத்தினால் எனக்கு புள்ள பிறந்துருச்சுன்னு வெளியில சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. போய் தாங்க முடியல, சரி வெளியில போய் சொல்லிடுவோமா என்று சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், அந்த பிள்ளையை வளர்க்கறது ஏன் பொறுப்பு. அந்த தாயினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுறான்.
தாயினுடைய உள்ளத்துல அல்லாஹ் போடுறான். வா உஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஇ. உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 2 சான்ஸ் இருக்குது. இந்த 2ல எதை வேண்டாலும் நீங்க செஞ்சுக்கிறலாம். ஒண்ணு, நீங்க தைரியமா உங்க வீட்டுல உட்கார்ந்து பால் கொடுங்க அந்த பிள்ளைக்கு. அன் அர்திஇ, உங்களுக்கு பயம் இல்லாம தைரியமாக இந்த குழந்தைக்கு நீங்க பால் கொடுங்க. இல்ல உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா, ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, அந்த பிள்ளையின் மீது உங்களுக்கு பயம் இருந்தால் ஃபஅல்கிஹி ஃபில் யம், கடல்ல தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு பயம் இல்ல தைரியம் என்று இருந்தால் பால் கொடுங்க, பயந்தீங்கன்னா கடல்ல தூக்கி போட்டுருங்க. ஒலா தஹாஃபி ஒலா தஹசனி, நீ கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அந்த பிள்ளையை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி நான் பாதுகாத்துக்கிறேன். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் இதைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. நான் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது, என்னால இந்த பிள்ளைய வச்சு பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. ஒரு பெட்டி தயார் செய்யறாங்க. மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த பெட்டியில் பிள்ளையை வைத்து கடல்ல தூக்கி போடுறாங்க, நைல் நதியில தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த பெட்டி மிதந்து கொண்டே போகிறது. தாய் போட்டாங்க, போட்டதுக்கு பிறகு தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? கடல்ல தூக்கி பிள்ளைய போட்டதுக்கு பிறகு அம்மாவுடைய உள்ளம் எவ்வளவு துடிச்சிருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரியை பார்த்து சொன்னாங்க, காலத் லி உக்திஹி குஸ்ஸி, போய் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, அந்த பெட்டி எங்க போகுது, புள்ள என்ன செய்யுது, கொஞ்சம் நீ பாரு. அந்த புள்ளையும் என்ன செஞ்சது, அது கொஞ்சம் பெரிய புள்ள. ஃபபஸரத் பிஹி அன் ஜுனுபின் வஹும் லா யஷ்உரூன், தெரியாத மாதிரி அந்த பெட்டியை பார்த்துக்கிட்டே போகுது. அந்த புள்ள பெட்டி அப்படியே போயிட்டு இருக்குது, இந்த புள்ள தெரியாத மாதிரி அந்த நைல் நதி ஓரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பெட்டி எங்க போகுது அப்படிங்கிறத பார்த்து கொண்டே இருக்கிறது. கடைசியில யார பயந்தாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிருச்சு. அந்த நைல் நதியினுடைய ஒரு பகுதி ஃபிரௌனுடைய குடும்பத்தார் குளிக்கக்கூடிய இடத்துல போய் அந்த பெட்டி போய் நின்றுச்சு. அப்ப ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அந்த இடத்துல குளித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெட்டி மிதந்து வருவதை பார்க்கிறார்கள். திறந்து பார்த்தால் பிள்ளை இருக்கிறது. ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபல்தகதஹு ஆலு ஃபிரௌன் லியகூன லஹும் அதுவன் வஹஸனா. ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அதை எடுக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சு எடுத்தாங்க, ஆஹா ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுதான் எடுத்தாங்க. ஆனா அல்லாஹ் லியகூன லஹும் அதுவன் வஹஸனா, அவர்களை நிர்மூலமாக்கக்கூடிய விரோதியாக, அவர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு சக்தியாக இந்த பிள்ளை ஆகுவதற்காக வேண்டி அவர்களே அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டார்கள். எந்த பிள்ளைக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதோ அந்த பிள்ளை அவங்களுடைய கையில போய் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த பிள்ளையை பார்த்த உடனேயே ஃபிரௌனுடைய மனைவிக்கும் ஃபிரௌனுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பிள்ளையின் மீது ஒரு பாசம் ஏற்பட்டு விடுகிறது. ஃபிரௌனுடைய அந்த பாசம் ஃபிரௌன் பார்க்கிறான். பார்த்த உடனே இதை கொலை செஞ்சிடணும், இது பனி இஸ்ரவேலருடைய புள்ள மாதிரிலாம் தெரியுது, இதை விட்டு வைக்க கூடாது, கொல்லணும்னு சொல்றான். அப்ப அவங்க சொல்ற லா தக்துலு, அப்ப அவங்களுடைய குடும்பத்தினுடைய வாயிலிருந்தே வருது, நீ கொலை செய்யாத. அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, நமக்கு வேற ஏதாவது பிரயோஜனம் தரலாம், இந்த புள்ள பச்சிலம் பாலகன், நமக்கு ஒரு வளர்ப்பு பிள்ளையாக வைத்துக் கொள்ளலாம், இது நம்ம நீ கொலை செய்யாத. அப்ப ஃபிரௌன் பார்த்தான், சரி உங்க இஷ்டம். ஹதீஸிலே வருகிறது, ஃபிரௌன் சொன்னான், உங்களுக்கு அது கண்குளிர்ச்சி என்றால் அது உங்களுக்கு கண்குளிர்ச்சியா இருந்துகிட்டு போகட்டும், எனக்கு அம்மா அன ஃபலா ஹாஜத் லி, எனக்கு அந்த பிள்ளையினுடைய தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். ஃபிரௌன் சொன்னான், உங்களுக்கு அந்த பிள்ளையின் மீது சந்தோஷம் இருக்குது, தேவைன்னு சொன்னா நீங்க வச்சு வளர்த்துக்குங்க, ஆனா அம்மா அன ஃபலா ஹாஜத் லி, எனக்கு அப்படி ஒண்ணும் அந்த பிள்ளையினுடைய தேவையில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் கண்குளிர்ச்சி என்று சொல்லி எடுத்ததின் காரணத்தினால் அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். அது மாதிரி ஃபிரௌனும் அப்படி சொல்லி இருந்தால் அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கும். ஃபிரௌனும் இது எனக்கு கண்குளிர்ச்சி தான் என்று அந்த நபியை எடுத்திருந்தால் அவனுக்கும் ஹிதாயத்து கிடைச்சிருக்கும். ஆனா அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த பிள்ளை தேவையில்லைன்னு சொல்லிட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த பிள்ளையை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். இப்ப இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள போயிருச்சு. வீட்டுக்குள்ள போனா பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, பால் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறது, கொடுத்து கொடுத்து பாக்குறாங்க, வெளியில இருந்து கூப்பிட்டு வர்றாங்க ஆட்களை, பால் கொடுக்க பாக்குறாங்க, பிள்ளை பால் குடிக்கிறது இல்லை. என்ன புட்டி பாலா கொடுக்க முடியும், அந்த காலத்துல அதான் இருந்துச்சு, தாய்ப்பால் தான் கொடுக்க வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக வேண்டி இருக்கிற எல்லா தாய்மார்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த பிள்ளைய பால் கொடுக்க வைக்க பாக்குறாங்க, யாருடைய பாலையும் குடிக்கவில்லை. வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபில்,
வஹர்ரம்னா அலைஹில் மராதிஅ மின் கபில், அதற்கு முன்னாடியே அல்லாஹு தஆலா ஏனைய பால் குடிப்பாட்டக்கூடிய செவிலித்தாய்மார்களை தடை செய்து விட்டான். அந்த புள்ள பால் குடிக்காத மாதிரி ஆக்கிட்டான். இப்ப அந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இந்த பிள்ளைய எடுத்தாச்சு, வளர்க்கறதுக்குன்னு எடுத்தாச்சு, பால் கொடுக்கணுமே, என்ன செய்யறது? பிரச்சனையே இந்த 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 மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க கேட்கறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் நீங்க கவலையா இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இந்த மாதிரி இந்த புள்ள கிடைச்சிருக்கு, நாங்க இந்த பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டலான்னு பாக்குறோம், ஆள் யாரும் கிடைக்க மாட்டிருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலாமை யக்ஃபுலு, பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய வளர்க்கக்கூடிய ஒரு பொம்பளை நான் காட்டி தரவான்னு கேட்டாங்க. யார் அவங்க கேட்கிறாங்க, ஒரு பொம்பளை இருக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டி தர்றதுக்கு நான் ஒரு ஆளை காட்டி தரவான்னு கேட்டாங்க. தாங்க, எங்களுக்கு தேவைதான். நேரம் அம்மாட்ட வந்து சொன்னாங்க, நம்ம உங்க அம்மாவுக்கு நம்ம பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டுறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, வாங்க உங்களை கூப்பிடுறாங்க போங்கன்னு சொல்லி. அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான் பாருங்க, அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ராஜ மரியாதை. அவங்கள சொன்னாங்க, எப்படியாவது வந்து அந்த பிள்ளைக்கு பால் குடிப்பாட்டுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேண்டாலும் சம்பளம் தர்றோம். எந்த ஃபிரௌனுக்கு எதிரியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வளரப் போகிறார்களோ அந்த ஃபிரௌனை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வளர்த்தான். அந்த தாய்க்கும் அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தந்தான். கை தகர்ர ஐனுஹா வலா தஹ்ஸன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அது தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தம் பிள்ளைக்கு தானே பால் கொடுக்க போறாங்க. ஆனாலும் பால் கொடுக்கிறது சும்மா இல்ல, வெகுமதியோட. ஃபிரௌனுடைய குடும்பத்துல என்ன கொடுக்கப்படுகிறது? இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி கடல்ல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான். இல்ல அப்படி போடாம இருந்திருந்தா பயந்து பயந்து பால் குடிப்பாட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இங்க என்ன நடக்குது? தைரியமாக ராஜ மரியாதையோட அரண்மனையில இருந்து அவங்க இதுக்கு காசையும் கொடுத்து அந்த அம்மாக்கு நீ பால் கொடு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் பால் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க சொன்னாங்க, இந்த பாருங்க எனக்கு இங்க இருக்கிறதுக்கு வசதி இல்லை, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்கு போய் அந்த நான் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன் சொன்னாங்க. எப்படியும் பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கே கொண்டு போங்க பிள்ளைய. ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, அல்லாஹ் சொன்னானா இல்லையா, நீ கவலைப்படாதே, நான் உன்னிடத்தில் அந்த பிள்ளையை திருப்பி தருவேன் என்று சொன்னான். அதே மாதிரி அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நிம்மதியான முறையில் தாயிடத்தில் வளர்ந்தார்கள். ஆனால் பிள்ளை யாருடைய பிள்ளை? பேரு ஃபிரௌனுடைய பிள்ளை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இப்னு ஃபிரௌன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மூசா இப்னு ஃபிரௌன் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் வைப்பதற்கு காரணமே இதுதான். அந்த மொழியில, திபெத்தி மொழியில மூ என்றால் தண்ணீர், சா என்றால் மரம். மூ என்றால் தண்ணீர், சா என்றால் மரம். அந்த தண்ணீரில் மரத்தடியில் இந்த குழந்தை கிடைக்கப்பட்டதினால் அந்த பெயரையே அவர்களுக்கு வைக்கப்பட்டு விட்டது. மூசா என்ற பெயர் வைக்கப்பட்டு விட்டது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தாயினுடைய வீட்டிலே வளர்கிறார்கள். அதே நேரத்தில் ஃபிரௌனுடைய மகனாக இருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய மாளிகைக்கு போறாங்க. எப்படி போறாங்க? ஒரு இளவரசர் மாதிரி போறாங்க. தாய் இங்க பிள்ளைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃபிரௌன் யார், நாம் யார், நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார், இது எல்லாத்தையும் தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு அந்த உணர்வு ஊட்டி கொண்டே இருக்கிறார்கள். சமுதாயத்தினுடைய உணர்வை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சொன்னா, வரலாறுலே தஃப்சீரிலே எழுதப்படுகிறது, ஃபிரௌனுடைய வாகனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துவாங்க. ஃபிரௌனுடைய வாகனம், உயர் ரக குதிரை இருக்குதா இல்லையா? ஏன்னா அவங்கதான் மகனை போன்று இருக்கிறார்களே, ராஜ மரியாதையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் பயப்படுவாங்க. இளவரசர் என்ற பயம் மக்களுக்கு ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். ஃபிரௌனுடைய வாகனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உரிமை இருந்தது அந்த அரண்மனையிலே. அல்லாஹு தஆலா எந்த ஃபிரௌன் இவ்வளவு பெரிய அலைச்சாட்டியம் புரிந்து கொண்டு, அநியாயம் புரிந்து கொண்டு எல்லா குழந்தைகளையும் கொலை செய்து கொண்டிருந்தானோ அந்த ஃபிரௌனை கொண்டு அவனுடைய எதிரியை அல்லாஹ் வளர்த்தான். இதான் அல்லாஹ் சொல்லுவான், ஒமக்கரு ஒமக்கர் அல்லாஹ். மக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு முன்னால் மக்களுடைய சூழ்ச்சி ஒன்றும் வேலை செய்யாது. எந்த ஃபிரௌனை அழிப்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தயார் செய்தானோ அதே ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அவர்களை வளர்த்தான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிபர் ஆயிட்டாங்க. அதையும் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராகி வெளியில போய் கொண்டிருக்கிறாங்க. தஃப்சீரிலே வருகிறது, ஃபிரௌனுடைய அந்த வாகனத்தில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பனி இஸ்ராயில், இன்னொருத்தர் கிபத்தி வம்சத்தை சேர்ந்தவர்.
கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உயர்குலத்தில் உள்ளவங்க இவங்களை மட்டமா நினைச்சு நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு சும தூக்கிட்டு வர்றான், இந்த பனி இஸ்ரவேலருடைய அந்த பையன் அந்த ஆளை பார்த்து சொல்றான், இதை நீ தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னா எனக்கு ஏலாது, நான் தூக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே அவனை அடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? 2 பேர் என்ன செய்யறாங்க, சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளை அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்கனவே கோவம், இவ்வளவு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேங்கிற கோவம். மூசா ஃபகலாலை, ஒரே குத்து தான் குத்துனாங்க. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கோவத்துல அந்த கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குத்து தான் குத்தினார்கள். அவர்களுடைய உடல் ஹதீஸிலே வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றி 120 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப ஆரோக்கியமானவர்கள். அவர்களுடைய உடல்ல அவ்வளவு பெரிய சக்தி இருந்தது. கடுமையான கோபம் உடையவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபம் வந்தா யாரும் பக்கத்துல நிக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்துனதோட அவன் மௌத்தா போயிட்டான். அந்த கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவன் மௌத்தாயிட்டான். ஆனா இது யாருக்கும் தெரியல, இந்த சம்பவம் யாருக்கும் தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வளவம் போல போயிட்டாங்க. ஆனா வெளியில பேசி நடக்குது, யாரோ ஒருத்தர் நம்முடைய ஆளை கொலை செய்து விட்டார், யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. தெருவுல வர்றாங்க. நேத்து சண்டை பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அதே பனி இஸ்ரவேலை சேர்ந்த இன்னொருத்தன், அவன் இன்னொரு ஆளோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதே ஆளுதான் நேத்து யாரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவனை அடிச்சாங்களோ அவனோட இன்னொருத்தனோட சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். உதவி செய்யுங்க கூப்பிடுறான். ஆலலகு மூசா இன்னக்க லகவியும் முபீன், பெரிய பிரச்சனையான ஆளா தெரியுதப்பா, இப்படி என்ன போய் மாட்ட வச்சிடுற, நீ ஏதாவது சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு கடைசியில் நாம் கெட்ட பேர் வாங்கிடுற அப்படின்ட்டு திட்டினாங்க. அவரை திட்டினதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சரி என்னதான் இருந்தாலும் நம்ம ஆள் தானே, பாதிக்கப்பட்டவன் தானே, உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அவனைதான் அடிக்க போனாங்க. உடனே இவன் வாயில உளறிட்டான். என்ன சொன்னான்? கால யா மூசா அதுரீது அன் தக்துலனி கமா கதல்த நஃப்ஸம் பில் அம்ஸ், நேத்து ஒரு ஆளை கொலை செஞ்ச மாதிரி இன்னைக்கு நீ என்ன கொலை செய்ய பாக்குறியான்னு கேட்டுட்டான். நேத்து ஒரு ஆளை கொலை செஞ்சு இல்ல, அது மாதிரி இன்னைக்கு நீ என்ன கொலை செய்ய பாக்குறியா? பயத்துல உளறிட்டான். இது யாருக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப வெளியில தெரிஞ்சிருச்சு. வெளியில தெரிந்து விட்டது. நேத்து அந்த மனிதரை அடித்து கொலை செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். இந்த செய்தி காட்டு தீயா பரவுது. பரவுன உடனேயே அந்த நேரத்துல ஃபிரௌனுடைய அந்த சபைக்கு இந்த செய்தி போகுது. நேத்து நம்முடைய ஒரு ஆளை கொலை செய்தது இந்த மூசா தான், பாருங்க நீங்க அவரை நல்லவர் நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க, பாருங்க நம்முடைய சமுதாயத்துக்கு எதிராகவே அவர் என்ன செய்யறாரு, நடந்துகிறாரு பாருங்க, அதனால இவரை விடக்கூடாது, கொல்லணும். ஃபிரௌன் ஏற்கனவே ஒரு தடவை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்கனவே ஒரு தடவை கொலை செய்ய முயற்சி பண்ணா சின்ன பிள்ளையா இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன் மடியில் வைத்திருக்கிறான். மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதீசுகள்ல வருது, தப்சீரில் விளக்கம் எழுதுகிறார்கள், அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே அவனுடைய தாடியை பிடித்து இழுத்து முகத்தில் அறைந்தார்கள் என்று வருகிறது. அவனு பார்த்தா இது வித்தியாசமான குழந்தையா இருக்கு, சாதாரண பிள்ளை மாதிரி தெரியல, இவன் எனக்கு பெரிய விரோதியா வருவான் போல தெரியும், அதனால இவன் கொன்றுன்னு சொன்ன நேரத்தில் தான் ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவி, சின்ன பிள்ளை செய்யறதெல்லாம் நீங்க ஒரு இதா எடுத்துக்கிறீங்க, விளையாட்டா செஞ்சிருக்கோம், அதுக்கு தெரிஞ்சா செய்யுது. அப்பந்தான் ஆசியா அம்மையார் சொன்னாங்க, பாருங்க ஒரு தட்டுல நகையை கொண்டு வாங்க, இன்னொரு தட்டுல நெருப்பு குண்டத்தை கொண்டு வாங்க, இந்த பிள்ளை எதுல கையை விடுது பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளக்குறதுக்காக சொன்னாங்க. இப்ப அல்லாஹு தாலா அதை ஒரு ஏற்பாடு செய்தான். நெருப்பு குண்டத்திலிருந்து ஒரு கட்டியை எடுத்து வாயில தெரியாம போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு லேசா கொன்னல் இருந்தது, குர்ஆனிலே வருகிறது. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, அல்லாஹ் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு கொன்னல் இருக்கு, இந்த கொன்னலை நீக்கிவிடு என்று சொன்னாங்க. அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி இருக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை கொலை செய்ய இதை பார்த்தவனே ஃபிரௌன் சமாதானம் ஆயிட்டான், இப்ப தெரியாம தான் செஞ்சிருப்பாருங்க. இப்ப உறுதியா போயிருச்சு, இவர்தான் இந்த கொலைகளை செய்கிறார் என்று உறுதியா போயிருச்சு. இந்த செய்தி வந்தவனே அவரை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றான். அப்போ ஒரு ஆள் ஓடி வந்தாரு. கால யா மூசா இன்னல் மலஅ யஅ்தமிரூன பிக லியக்துலூக் ஃபக்ருஜ் இன்னி லக மினன் நாஸிஹீன். மூசாவே உங்களை பிடிச்சா கொன்றுவாங்க, நீங்க வெளியே போயிருங்க, இருக்காதீங்க, இந்த ஊரை விட்டு வெளியே போயிருங்க,
ஃபஹரஜ மின்ஹா ஹாயிஃபன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரில் இருந்து வெளியே போறாங்க. கால ரப்பி நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். துவா செஞ்சுக்கிட்டே போறாங்க. உடுத்த உடையோட மிஸ்ரிலிருந்து வெளியே போறாங்க, மதியனை நோக்கி போகிறார்கள். இதுவும் குரான்ல இந்த வரலாறு, அவர்களுடைய சிறுபிராயத்திலிருந்து வாலிப வயது வரைக்கும் உள்ள வரலாறை குரான் தெளிவாக பல இடங்களில் சொல்லி காட்டி இருக்கிறது. இப்ப மதியன் தேசத்துக்கு உள்ள போறாங்க. ஒலம்மா வரதமா மதியன், மதியனுடைய நீர்நிலைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. மதியன் என்பது வேறொரு ஆட்சி, ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு உட்பட்டதல்ல, ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு நாடு. அந்த மதியன் தேசத்துக்கு உள்ள போகும் பொழுது அந்த தண்ணீருடைய ஒரு கிணறு இருக்கிறது. வழியில மூசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாம வெறும் இலை தலைகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே போறாங்க. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெறும் மரத்தினுடைய இலைகளை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டே போய் மதியன் வரைக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்க பார்த்தாங்க, வஜத அலைஹி உம்மத்தம் மினன்னாசி யஸ்கூன். ஒரு கூட்டமா நின்று தண்ணி அள்ளி தங்களுடைய தேவைகளுக்கு தண்ணி அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்க. ரெண்டு பெண்கள் இருந்தாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுறாங்க. கிணத்துல மூடிட்டு போயிடுறாங்க, கல்லை போட்டு மூடிட்டு போயிடுறாங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தண்ணி குடிக்க முடியாம, தண்ணி எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. என்ன உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுடைய தந்தை வயோதிகராக இருக்கிறார், அவருக்கு ஆண் குழந்தைகள் அல்ல. அந்த தந்தைக்கு நாங்க தான் என்ன செய்ய முடியும், நாங்க தான் உதவி செய்யணும். எங்களுக்கு தண்ணி பிடிக்க முடியாது, அவங்க எல்லாம் குடிச்சிட்டு போனதுக்கு பிறகுதான் மிச்சம் இருந்தாதான் நாங்க செய்ய முடியும். எங்களுடைய தந்தை வயசாலியா இருக்கிறார். இவர் யார் அப்படிங்கிறதுல ரெண்டு கருத்து இருக்குது. சில பேர் சொல்றாங்க இவங்க தான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிள்ளை தான் இந்த ரெண்டு பேரும் என்று சொல்றாங்க. வேறு சிலருடைய கருத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு முன்னாடி வந்தவர்கள், இவர்கள் மதியன் நாட்டிலே இருந்த ஒரு நல்லடியார். அந்த நல்லடியார் மார்க்கத்தை எடுத்து சொன்னதினால் அந்த ஊர் மக்கள் அவருக்கு எதிராக திரும்பி இருந்தார்கள். எனவே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க கஷ்டம் கொடுத்தாங்க, இப்படியும் சொல்லப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தாங்க. சும்ம தவல்லா இலந்தில், தண்ணியை கொடுத்து உதவி செஞ்சுட்டு அவங்க பாட்டுல ஒதுங்கி போயிட்டார். ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், ஏதோ கண் தெரியாத இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஒரு ஊருக்கு நான் வந்துட்டேன், நீ எனக்கு தரக்கூடிய ரிசுக்கின் பக்கம் நான் தேவையாக இருக்கிறேன், நீ தான் எனக்கு உதவி செய்யணும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன காட்டாங்க, பசியோடு இருக்கிற, சாப்பிட வழி இல்லாம இருக்கிற, எனக்கு ஏதாவது ஒரு ரிசுக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த பொம்பளை தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொன்னது, அந்த ரெண்டு பொம்பளைகளில் ஒரு புள்ள வர்றாங்க, வெக்கத்தோடு நடந்து வருகிறார். என்ன ஒரு ஆண்கிட்ட போய் பேச வேண்டியிருக்கு, அவங்க குமரி பிள்ளை, குமரி பெண் ஒரு ஆணிடத்தில் எப்படி போய் பேச முடியும், வெட்கத்துடன் வருகிறார்கள். சொன்னாங்க, காலத் இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைதலனா. எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க, நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்களா இல்லையா, அதுக்கு கூலி கொடுக்கறதுக்காக வேண்டி என்னுடைய தந்தையார் உங்களை கூப்பிடுகிறார்கள், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேரா போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அந்த பெண்மணி சிபாரிசு செய்யறாங்க. அவங்க சொன்னாங்க, கால யா அபதிஸ்தஅஜிர் இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். தந்தையே, நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, வேலைக்கு ஆள் இல்லாம, இவரை வேலைக்கு வச்சுக்கீங்க. ஏன்னா இவர் சாதாரண ஆள் இல்ல, வலுவான ஆள், நம்பிக்கையான ஆள். வேலை செய்வதற்கு இந்த ரெண்டு தகுதி இருக்கணும். ஒண்ணு நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது ஆரோக்கியம், கவி, வலுவானவராக இருக்கணும். வலுவானவர் என்று எப்படி இவங்க இந்த பிள்ளை விளங்கிக்கிட்டாங்க, அவ்வளவு பெரிய பாறங்கள்ல, யாரும் எல்லாரும் சேர்ந்து தூக்குற பாறங்கள்ல இவர் ஒருத்தரே தூக்கி வச்சுட்டார். நம்பிக்கையானவர் என்று எப்படி விளங்கி கொண்டாங்க, ஹதீஸிலே வருகிறது. அந்த பெண்மணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு போறாங்க. போகும் பொழுது அந்த பெண்மணி முன்னாடி போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி வர்றாங்க. காற்றிலே அந்த பெண்ணினுடைய ஆடை விலகுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்தம்மா நீங்க பின்னாடி வாங்க, நான் முன்னாடி போறேன், ஏன்னா நாங்க பெண்களுடைய அந்த ஔரத்துகளை நாங்க பார்க்க கூடாது, அதனால நீங்க பின்னாடி சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த வழியா போக சொல்லுங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. பெண்கள் ரெண்டு விதமா இருப்பாங்க, ரெண்டு விதமான பெண்களை உலகத்துல பார்க்கலாம். ஒன்று, நிர்பந்தமாக வெளியேறி விட்டவர்கள், வேலைக்காக கஷ்டத்திற்காக நிர்பந்தமாக வெளியேறி விட்டவர்கள்.
அந்த மாதிரி பெண்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் கண்ணியமான முறையில் ஒதுங்கி விட வேண்டும். ஆனால் சில பெண்கள் அப்படி அல்ல. அவர்கள் தங்களுடைய கவர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வெளியேறி வரக்கூடியவர்கள். உலகத்துல அப்படிதான் நிறைய பேரை பார்க்கிறோம். அந்த மாதிரி பெண்களிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்ப பெண்களில் வெளியே வந்தவர்கள் ரெண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று, நிர்பந்தமாக வெளியே வந்து விட்டார்கள், அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் இப்படியும் இருக்கிறார்கள், தன் கவர்ச்சியை காட்டுவதற்காக வெளியே வருகிறார்கள், அவர்களிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிஞர்கள் சொல்லி தருவார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி நடந்ததை பார்த்து இந்த பெண்மணி சர்டிபிகேட் கொடுத்தாங்க, இவரை நீங்க உங்களுடைய வேலைக்கு ஆக்கி கொள்ளுங்க, வலுவானவர், நம்பிக்கையானவர். இப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறான் பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் வந்தார்கள். இப்ப அந்த 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 மனிதர் சொல்கிறார், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமோ அல்லது அந்த மதீனாவில் வாழ்ந்த அந்த ஒரு நல்ல மனிதரை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்தபனதைய ஹாதைன் அலா அன் தஅஜுரனி ஸமானிய ஹிஜஜ். உனக்கு வீடு இருக்கிறது, உனக்கு தங்குவதற்கு இடம் நான் தருகிறேன், உனக்கு என் பிள்ளையை மணமுடித்து தருகிறேன், திருமணம் முடித்தும் தருகிறேன். நீ கொடுக்க வேண்டிய மகர் என்ன? 8 வருடம் என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். நபிமார்கள் எல்லாருமே ஆடுகள் மேய்த்திருக்கிறாங்க. பெரும்பாலான எல்லா நபிமார்களும் ஆடுகள் மேய்த்திருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வருஷங்கள் ஆடுகள் மேய்த்தார்கள். ஏன் நபிமார்கள் அல்லாஹு தஆலா ஆடுகளை மேய்க்க வைத்தான்? ஆடுகளை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். ஆடுகளை பாதுகாக்கிறது, ஆடு ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்காது, எதை பார்த்தாலும் ஓடிடும். ஒரு ஆடு போச்சுன்னா மந்தையே அதுக்கு பின்னாடி போயிடும். ஓநாயிடமிருந்து ஆடை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அப்ப இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு பயிற்சி தான். ஏன்னா உம்மத்திலேயும் ஆட்டு மந்தைகள் மாதிரி மக்கள் இருப்பார்கள், எப்படியோ போயிடுவாங்க, ஷைத்தான்கிட்ட போய் மாட்டிக்கிடுவாங்க. அப்ப உம்மத்தை கட்டுப்படுத்துவது, பாதுகாப்பதனுடைய பயிற்சியை ஆடு மேய்ப்பதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வருஷம் ஆடு மேய்க்கிறான். ஃபலம்மா கலா மூசல் அஜல வஸார பிஅஹ்லிஹி ஆனஸ மின் ஜானிபி தூரி நாரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வருஷம் முடிச்சிட்டாங்க. முடிச்சதற்கு பிறகு இப்ப புறப்பட்டு வர்றாங்க. நபித்துவம் கிடைக்கிறது, வாலிப வயது, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, இதையெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான். இப்ப நபித்துவம் கிடைக்கிறத பத்தியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸார பிஅஹ்லிஹி ஆனஸ மின் ஜானிபி தூரி நாரா. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், எதை மிஸ்ரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தாயகத்தை பார்ப்போம். 8 வருஷம் ஆயிருச்சு, என் மக்கள் என்ன ஆனாங்க, என் தாய் என்ன ஆனாங்க, இந்த ஃபிரௌனுடைய நிலைமை என்ன இருக்குது, இதையெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வர்றாங்க. قال لأهلهم كثوا إني آنست نارا لعلي آتيكم منها بقبس أو جذوة من النار لعلكم تصطلون. இன்னொரு ஆயத்துல பிகபரின் என்ற வார்த்தையும் வருகிறது. கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு ஏதோ ஒரு நெருப்பு தெரிகிறது, அந்த நெருப்பிலே இருந்து நான், அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது, நான் அந்த நெருப்பை எடுத்துட்டு வருகிறேன், உங்களுக்கு ஏதாவது குளிர் காய்வதற்கு சமைப்பதற்கு நெருப்பு தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பொழுதுதான் அங்கே அல்லாஹுவினுடைய தஜல்லி வெளிப்படுகிறது. தூர்சீனா மலையிலே அல்லாஹுவினுடைய தஜல்லி வெளிப்படுகிறது, அல்லாஹுவினுடைய நபித்துவம் கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், மூசாவே, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சொல்லப்படுவதை காதுதான் கேள். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன, நான் தான் அல்லாஹ். எனக்காக வேண்டி நீ தொழுகையை நிலைநிறுத்து என்று சொல்லிவிட்டு இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீ ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த பொறுப்பை தந்துட்ட, நான் இந்த பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுவது? ஏன்னா முதல்ல என்னுடைய உள்ளத்திலையும் நிம்மதி, தைரியம் இருக்க வேண்டும், அதே மாதிரி என் பேச்சும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் உள்ளத்தை, நெஞ்சத்தை விரிவுபடுத்தி விடு, என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அகற்றி விடு, என்னுடைய சகோதரர் ஹாரூனை எனக்கு பக்கபலமாகத்தா. நான் தனியா போய் எப்படி இந்த தாவத்தை கொடுக்க முடியும், இந்த பிரச்சாரத்தை நான் எப்படி செய்ய முடியும், ஹாரூனை எனக்கு பக்கபலமாகத்தா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா சொன்னா, நீ கேட்டதெல்லாம் தர்றேன். கது ஊத்தி தசுலகையா மூசா, நீ என்ன கேட்டியோ எல்லாம் நான் தர்றேன், நீ என்ன கேட்டீங்களோ அதெல்லாம் தர்றேன், நீங்க போங்க, தைரியமா போங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உலகும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு அன் யக்துலூன்.
நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறேனே, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கேன், அந்த அவங்களுடைய ஒரு ஆளை கொண்டுட்டு வந்திருக்கிறேனே, அப்ப என்ன அவங்க கொலை செஞ்சிருவாங்களே. கால கல்லா, ஒன்னும் பயப்படாதீங்க, நீங்க பயப்பட தேவையில்லை, அவங்க உங்களை கொலை செய்ய மாட்டாங்க. உங்களை நாம் வலுப்படுத்துவோம், அல்லாஹ் தஆலா சொன்னான். நீங்க பயப்படாதீங்க, உங்களை நாம் வலுப்படுத்துவோம் உங்களுடைய சகோதரரை கொண்டு. ஃபலா யஸிலூன இலைக்க, அவர்கள் உன்னிட பக்கம் வந்து சேரவே முடியாது. அன்துமா வமனித்தபஉகுமல் காலிபூன், நீங்கள் தான் மிகைத்தவர்கள், உங்களுக்கு தான் வெற்றி, தைரியமா போங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான். ஆனா சொல்லிவிட்டான், ஃபகூலா லஹு கௌலல் லய்யினா. அவன் பயங்கரமான ஆள் தான் ஃபிரௌன், சாதாரணமான ஆள் கிடையாது. அவன்கிட்ட போய் ரொம்ப கடினமா பேசாதீங்க. பயங்கரமான ஆளா இருந்தாலும் கூட லேசா மிருதுவான முறையில் இந்த தாவத்தை நீங்கள் எத்தி வையுங்கள் என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். அத்தாட்சியும் கொடுத்தான். 2 அத்தாட்சி நான் தர்றேன், உன் கையில என்ன இருக்குதுன்னு கேட்டான்ல. ஒமா தில்க பியமீனிக்க யா மூசா அப்படின்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன சொல்லணும்? கையில அசா இருக்குது, கம்பு இருக்குதுன்னு சொல்லணும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாவற்றையும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கலஹி அசாய் அத்தவக்கவு அலைஹா வஅஹுஷு பிஹா அலா கனமி ஒலிய பிஹா மஆரிபு உஹ்ரா. இது என் கம்பு, இந்த கம்பு இருக்குதா இல்லையா, இதை வைத்துத்தான் என் ஆடுகளுக்கு இலைத்தலைகளை நான் தட்டி கொடுக்கிறேன். அஹுஷு பிஹா அலா கனமி ஒலிய பிஹா மஆரிபு உஹ்ரா, நிறைய வேலைகளை இந்த கம்பை கொண்டுதான் நான் செய்கிறேன். அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் கேட்டது ஒரு கேள்வி தானே, கையில என்ன இருக்குதுன்னு தான் கேட்டான். கம்பு இருக்குதுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதோட நிப்பாட்டாம, இது என்னுடைய கம்பு, இதைத்தான் நான் வந்து சாஞ்சிக்கிருவேன், இதுலதான் நான் ஆட்டுக்கு இலைய பிரிச்சு போடுவேன், இதெல்லாம் ஏன் சொல்லணும், என்ன தேவை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு? இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்ச சான்ஸ். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் பேசும் பொழுது இந்த சான்ஸை விட முடியுமா? இந்த சான்ஸை விட முடியுமா? அதனால பேச்சை நீட்டிக்கிட்டே போறாங்க. அல்லாஹ்வோட இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் நேரடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பேசினார். அதனாலதான் கலீமுல்லாஹ் என்று அவர்களை பார்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்டது என்னன்றுதான், ஆனா இவங்க என்னங்கிறதையும் சொல்லி அதை கொண்டு நான் என்ன செய்யறேங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, அப்படியா, இதை வச்சு இதெல்லாம் பிரயோஜனம் இருக்கா? அல்கிஹா கால அல்கிஹா யா மூசா, கீழே தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னான். ஃபஅல்காஹா ஃபைதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ. அவங்களுடைய கம்பு தான், போட்ட உடனே பெரிய பாம்பா மாறிடுச்சு. ஓட ஆரம்பிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னடா இது இவ்வளவு பெரிய பாம்பா ஆயிருச்சே, ஓட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தஹஃப், பயப்படாதீங்க, சனுஈதுஹா லக சீரத்தஹல் ஊலா, நான் மறுபடியும் அதை கம்பு மாதிரியே ஆக்கி தர்றேன், எடுங்க. கால ஹுதுஹா வலா தஹஃப், அந்த கம்பை பிடிங்க, பயப்படாதீங்க, மறுபடியும் அது கம்பாகவே மாறும். இதை கொண்டுட்டு ஃபிரௌன்ட்ட போங்க, இந்த அத்தாட்சியை கொண்டுட்டு போங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னா, அடுத்து இன்னொரு அத்தாட்சி சொல்கிறேன். ஒப்பும் எதக்க இலா ஜனாஹிக் தஹ்ருஜு பைதா மின் கைரி சூ. இந்த கையை வந்து இப்படி வச்சுட்டுங்க, நீங்க வச்சுட்டு வெளியே காட்டுங்க, அந்த கை பிரகாசிக்கக்கூடிய கையாக மாறிவிடும், நல்ல பிரகாசமான கையாக மாறிவிடும். இந்த 2 அத்தாட்சி, ஃபதானிக புர்ஹானானி மிர் ரப்பிக் இலா ஃபிர்அவுன வ கௌமி, உங்களுடைய ரப்பினுடைய இந்த 2 அத்தாட்சியை ஃபிரௌன்ட்ட கொண்டு போய் நீங்க தாவத்து கொடுங்க என்று சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போயிட்டாங்க. இப்ப ஃபிரௌன்ட்ட போன உடனே ஃபிரௌன் பலசெல்லாம் சொல்றான். கால அலம் நுரப்பிக ஃபீனா வலீதன் வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக சினீன். என்கிட்ட வந்து நீ இதெல்லாம் பேசுறாயா, நீ யார் தெரியுமா? உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கினவன் பண்ணா, எத்தனை வருஷம் என் மாளிகையில சாப்பிட்டுட்டு போன, நன்றி இல்லாம பேசுறாயா, எனக்கு எதிராக பேசுகிறாயா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா சரிதான், நீ வளர்த்தாதான், அதுக்காக வேண்டி அந்த அப்பத்த அலைய பனி இஸ்ராயில், நீ வந்து என்னை பனி இஸ்ரவேலர்களை அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறாய், அப்படி அடிமையாக ஆக்கி கொண்டு அவர்களை அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய், அதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீ என்ன வளர்த்தாய், நீ எனக்கு சாப்பாடு கொடுத்தாய் என்பதற்காக நீ அநியாயம் செய்து கொண்டிருப்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா? அது முடியாது. அப்ப ஃபிரௌன் சொல்றான், என்ன சொன்னான்? என்னை விட வேறு கடவுளரை நீ எப்படி எடுக்க முடியும்? என்னை விட வேற கடவுளை நீ எப்படி எடுக்க முடியும்? நான் தானே பெரிய கடவுள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் கால ரப்புன அல்லதி ஆதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு ஸும்ம ஹதா. நீ கடவுள் அல்ல, நீ மனிதன். என்னுடைய ரப்பு எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டியவன். ஃபிரௌன்ட்ட போய் தாவத்து கொடுக்கிறான்.
தாவத்து கொடுக்கும் பொழுது ஃபிரௌன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமிஊன், பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து பாரு என்ன உளறிட்டு இருக்கிறார், ஏன்ட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிறார் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ என்ன வேண்டாலும் என்ன திட்டிக்க, நான் என் செய்தியை எத்தி வைப்பேன். ரப்புக்கும் ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், அவன் தான் உங்களுடைய இறைவன், உங்களுடைய முந்தியவர்களுடைய இறைவன். அப்ப ஃபிரௌன் சொன்னான், இதுக்கு மேல நீ பேசுனண்டா, என்னல்லாத ஒரு கடவுளின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் நீ தாவத்து கொடுத்தால் உன்னை நான் சிறையில் அடைத்து விடுவேன் என்று எச்சரிக்கிறான். அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவ்வளவு ஜித்துக பிஷைஇன் முபீன், உனக்கு ஆதாரம் காட்டவா, அல்லாஹ்தான் இறைவன் என்பதற்கு ஆதாரத்தை காட்டவா என்று கேட்டாங்க. ஆதாரத்தை காட்டு. அப்பதான் அசாவை தூக்கி போட்டாங்க. அசாவை தூக்கி போட்டா அது பெரும் பாம்பாக மாறியது. சபையினர்கள் எல்லாம் திடுக்கிட்டார்கள். ஃபிரௌன் பார்த்தான். அதே மாதிரி அவர்களுடைய கையை எடுத்து காட்டினார்கள். ஃபிரௌன், இது பெரிய சூனியக்காரனா இருப்பான் போல தெரியுது, இந்த சூனியத்தை முறிக்கிறதுக்கு நாமளும் நிறைய சூனியக்காரர்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவனுடைய சூனியக்காரர்கள், அந்த அரசவையினுடைய சூனியக்காரர்கள் எல்லாத்தையும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூட்டுகிறான். குர்ஆன் இதையெல்லாம் தெளிவா சொல்லி காட்டுகிறது, தெளிவாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எல்லா சூனியக்காரர்களும் வந்து விட்டார்கள். வந்ததற்கு பிறகு அவன் கேட்டான், காலு யா மூசா இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன அவ்வல மன் அல்கா, நீ போடுறியா நாங்க போடவான்னு கேட்டான். முதல்ல நீ ஆட்டத்தை ஆரம்பிக்கிறியா அல்லது நாங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கவா, யார் முதல்ல செய்யறான்னு கேட்டான். கால பல் அல்கு, நீங்களே ஆரம்பிங்க, உங்களுடைய சூனியத்தை காட்டுங்க பார்ப்போம். فإذا حبالهم وعصيهم يخيل إليه من سحرهم أنها تسعى, அவங்க கம்பையும் கயிறுகளையும் தூக்கி போடுகிறார்கள். பார்த்தா பாம்புகளை போன்று அது பயங்கரமான தோற்றத்திலே வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டாங்க. குல்னா லா தஹஃப் இன்னக அன்தல் அலா, அல்லாஹ் சொன்னா ஏன் நீங்க ஏன் பயப்படுறீங்க, நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. وألق ما في يمينك تلقف ما صنعوا إنما صنعوا كيد ساحر ولا يفلح الساحر حيث أتى. உன் கையில உள்ளது நீங்க போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போடுகிறார்கள். அந்த சின்ன தடிதான் பெரும் பாம்பாக மாறி அவங்க எத்தனை தடிகளையும் கம்புகளையும் கயிறுகளையும் போட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் விழுங்கிருச்சு. ஒண்ணுமே இல்லை, எல்லாமே காலி ஆயிருச்சு. அவங்க போட்டது கண்கட்டி வித்தை, உண்மையிலேயே பாம்பெல்லாம் கிடையாது. அது கயிறு தான், கம்பு தான், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அது பாம்பு மாதிரி தெரிகிறது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட இந்த ஒரு சின்ன ஆசா அவர்களுடைய கயிறுகளையும் அவர்களுடைய கம்புகளையும் விழுங்கி விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் எடுத்தாங்க, தடியாக மாறிவிட்டது, ஒண்ணு இல்லாம போயிருச்சு. இப்ப அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. யார், அந்த சூனியக்காரர்களுக்கு பயம் வந்துருச்சு. காலு ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, அவர் சூனியக்காரர் அல்ல, அவர்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று ஈமான் கொள்றாங்க. ஃபிரௌன் அவர்களை மிரட்டுகிறான், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறான். குர்ஆன்ல அது சொல்லுகிறது. அவங்க சொன்னா நாங்க பயப்பட மாட்டோம், நாங்க எங்களுக்கு உண்மை தெரிந்து விட்டது, எங்களுக்கு தெளிவான ஆதாரம் வந்து விட்டது, உனக்கு நாங்கள் பயப்பட போறதில்லை, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க என்று சொன்னாங்க. அவர்கள் அத்துணை பேரையும் அவன் சிறைச்சேதம் செய்தான், கொலை செய்தான் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. இப்படி அவன் தன்னுடைய அந்த ஃபிரௌன் இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா பல ஆதாரங்களை கொடுத்தான். குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், 9 வகையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த 2 ஆதாரங்கள் போக பேன்களை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். வாரசன்னா அலைஹிமுல் ஜராத, வெட்டுக்கிளியை கொண்டு சோதித்தான். ஒல் கும்மல, பேன்களை கொண்டு, ஒல் அஃபாதிஅ, தவளைகளை கொண்டு, ஒத்தம, இரத்தங்களை கொண்டு, அதே மாதிரி உலகது அஹதுன ஆல ஃபிரௌன பிஸ்ஸினீன், பஞ்சத்தை கொண்டு பிடித்தான். ஒனக்ஸிம் மின ஸமராத், பல வர்க்கங்களிலே அதை இல்லாமல் ஆக்கினான். இப்படி எல்லாம் சோதித்தும் கூட ஃபிரௌன் திருந்துற மாதிரி தெரியல, அவனுடைய கூட்டமும் திருந்துற மாதிரி தெரியல. கடைசியில் அல்லாஹ்வுடைய பிடி ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் மறுபடியும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாங்க, இரவோடு இரவா சொன்னாங்க. கிட்டத்தட்ட சில அறிவிப்புகளிலே அவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க, 6 லட்சம் பேர் இருந்தாங்க என்று வருகிறது, அதை விட குறைவாகவும் வருகிறது. சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான், இனிமேல் இவனோட இருக்க முடியாது, நம்ம தப்பி போயிருவோம், ஏன்னா இவன் இதுக்கு பிறகு நம்மை வாழ விட மாட்டான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளை பிரகாரம் இரவோடு இரவாக பனி இஸ்ரவேலர்கள் யாருக்கும் தெரியாம மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு அவர்கள் செங்கடலை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்து செய்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். காலையில முழிச்சு பார்த்தா எந்த பனி இஸ்ராயலை சேர்ந்த ஆளையும் காணோம். ஃபிரௌன் திடுக்கிட்டான். எங்க போனாங்கன்னு கேட்டான். எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆளை பிடிக்கணும் என்று உத்தரவு போடுகிறான். அவனுடைய படை பட்டாளங்களோட அவர்கள் சென்ற காலடி தடத்தை நோக்கி வருகிறான். வந்ததுக்கு பிறகு துரத்தி கொண்டே வருகிறான். அவர்கள் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டான். இப்ப முன்ன கடல் இருக்கு, பின்னாடி ஃபிரௌனுடைய படை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த மக்கள் சொன்னாங்க, மாட்ட வச்சுட்டியே எங்களை, அங்க இருந்தாலாவது ஏதோ உயிராவது தப்பிச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, முன்னாடி கடல் இருக்கு, பின்னாடி அவங்க வர்றாங்க. எங்களை இன்னா முதுரக்கும், எங்களை மாட்ட வச்சுட்டீங்களே. கால கல்லா இன்னமா ரப்பி செய்யதின், பயப்படாதீங்க, ரப்பு என்னோட இருக்கிறான், உங்களுக்கு வெற்றியை தருவான். அல்லாஹு தஆலா சொன்னான், கடலை அடிங்கன்னு சொன்னான். செங்கடல் அடிக்கப்பட்டது. பாதைகள் உருவானது. 12 பாதைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தைரியமா உள்ள போங்க, கடலை தாண்டி போங்க. கடலை தாண்டி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌன் வேகமாக வருகிறான். இவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஃபிரௌன் பார்க்கிறான், இந்த போயிட்டு இருக்கிறாங்க. சொன்னான், வேகமா போங்க, பிடிச்சிடலாம். அல்லாஹுடைய வலையிலே மாட்டுகிறான் ஃபிரௌன். அல்லாஹ்வுடைய வலையிலே அல்லாஹ் மாட்ட வைக்கிறான் அவனை. அவன் கடலுக்குள்ளே நுழைகிறான். அவர்களை பிடித்து விடலாம் என்று அவர்கள் கரையேறி விடுகிறார்கள். ஃபிரௌன் நடுக்கடல்ல வந்து மாட்டுகிறான். ஃபகஷியஹும் மினல் யம்மி மா கஷியஹும், அந்த கடல் அப்படியே மூழ்கி விடுகிறது. ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலிலே மூழ்கடித்து அழித்து விட்டான் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅக்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தி வ அயூன் வ குனூஸின் வ மகாமின் கரீம் கதாலிக வ அவ்ரஸ்னாஹா கௌமன் ஆகரீன். தோட்டங்களை விட்டுட்டு போறாங்க, பொருள்களை விட்டுட்டு போறாங்க, நல்ல வீடுகளை மாளிகைகளையும் விட்டுட்டு போறாங்க. அல்லாஹுவினுடைய அந்த நியாமத்துகளை எல்லாம் விட்டு போகிறார்கள். நாம் அவர்களை வெளிப்படுத்தினோம். இதுதான் அநியாயக்காரர்களுடைய முடிவு என்பதை அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அந்த தொந்தரவுகள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எப்படியெல்லாம் அந்த மக்கள் கஷ்டப்படுத்தினார்கள் என்பதை பற்றியும் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, மிக முக்கியமான படிப்பினை, அநியாயக்காரர்கள் சர்வாதிகாரிகள் என்றைக்கும் நிலைத்திருக்க மாட்டார்கள். அவங்க ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு எல்லைக்கு போகும் பொழுது அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பிடி பயங்கரமாக இருக்கும். இரண்டாவது விஷயம், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சமூக அக்கறையுடன், சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன், சமுதாயத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை கொண்டு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய சேவைகளை வாங்குவான், மிகப்பெரிய கண்ணியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை கிடைக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் பாதுகாப்பையும் தருவான். யார் தீனுக்காக, மார்க்கத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைக்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், அவர்களை பாதுகாப்பான் என்பதும் இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அல்லாஹு தஆலா இவைகளை கொண்டு படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நம் யாவருக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم وفقنا لما تحبه وترضى واجعل اخرتنا خيرا من الاولى. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن له حق علينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله. صلى الله عليه وسلم.